அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அடியனுடைய பெயர் மன்னார்குடி நாராயணன். இன்று பாமணி ஜோதிடம் யூடியூப் சேனல் நிகழ்விலே 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய குரு பயிற்சி எப்படி உள்ளது என்பதை பற்றி நாம் காணவிருக்கிறோம். முக்கியமாக 60 தமிழ் வருடங்களுக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு கிரக நாயகர் அரசராக விளங்குகிறார். அந்த அடிப்படையில் பராபவ வருடத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான் அரசராக ராஜாவாக திகழ்வதால் இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் அத்துணை ராசிக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களும் அருகாமையில் இருக்கக்கூடிய 6 படை வீடுகளில் ஏதேனும் ஒரு படை வீட்டுக்காக சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் அளப்பரிய பலன்கள் மிக ஆச்சரியமாக கிடைக்கும் என்று பெரியோருடைய அருள்வாக்காக விளங்குகிறது. அந்த அடிப்படையில் சிறப்பு மிகுந்த இந்த குரு பயிற்சி பராபவ வருடத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே 2/6/2026 செவ்வாய்க்கிழமை என்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இதனால் என்னென்ன நல்ல விஷயங்களை குரு பகவான் நமக்கு அருளப்போகிறார், முக்கியமாக 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் திகழப்போகிறது என்பதை பற்றி நாம் இந்த நிகழ்விலே காணவிருக்கிறோம். அந்த வகையிலே மேஷ ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக விளங்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு குரு பகவான் எழுந்தருளுகிறார். 4ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பார்வையை பதிக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அல்லவா? அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது விசேஷமாக 8வது வீடு 8வது பாவம் என்று சொல்லக்கூடிய நிகழ்விலே ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் 8வது இடம். அந்த அடிப்படையில் குரு பார்ப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை நீங்கள் செய்து கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் முழுமையான பலன்களை தரும். அறுவை சிகிச்சை உள்ளிட்ட விசேஷங்கள், அதாவது அறுவை சிகிச்சை உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டிருந்தால் அதிலிருந்து முழுமையான குணம் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் குரு பகவான் தருகிறார். முக்கியமாக சொல்லும் பொழுது யாரெல்லாம் வாழ்விலே இதுவரை எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் நிம்மதி என்பது இந்த குரு பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு அருளாக திகழ்கிறது. அடுத்ததாக அவர் 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 10ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம், தொழில், உத்தியோகம். குரு பகவானுடைய பார்வை மேஷராசினருக்கு 10ஆம் வீட்டில் பதிவதால் அவர்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் அனைத்துமே மேம்படக்கூடிய சூழல். இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம் உண்டு. அப்படி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதற்காக அது நடக்கணும் அப்படின்னு ஒன்று நிச்சயம் கிடையாது. அவ்வாறு வந்தால் நிச்சயமாக அதை மேஷராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு வேலையிலே ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுடைய சம்பளங்கள், வசதிகள் கூடுவது, நிலை உயர்வது. உத்தியோகம் உயர்ந்தாலே எல்லாமே உயர்ந்துவிடும். அந்த அடிப்படையில் மேஷராசியைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் அவர்களுடைய வேலையில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு, செல்வங்கள் பெருகும், வாழ்க்கை வசதி அதிகரிக்கும் என்றே சொல்லலாம். அடுத்ததாக 12ஆம் வீட்டிலும் குரு பகவான் பார்வையிடுகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு. 12 என்பது அயன சயன ஸ்தானங்கள். எனவே அந்த இடத்தில் குரு பகவானின் பார்வை பதிவதால் நிம்மதியான தூக்கம், வாழ்வில் நாம் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதற்கான மார்க்கங்கள் கிடைப்பது, நிம்மதி. ஒரு மனிதருக்கு நிம்மதி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த நிம்மதியையும் குரு பகவான் தன்னுடைய 12ஆம் பார்வையால் தரப்போகிறார். அதாவது 12ஆம் வீட்டில் தான் பதிக்கக்கூடிய 9வது பார்வையால் தரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே சமயம் இந்த மேஷராசிக்காரர்கள் பேசுவதில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் சனி பகவானுடைய சஞ்சாரங்கள், ராகு கேதுக்குடைய சஞ்சாரங்கள் சற்று முன்னும் பின்னுமாக இருப்பதால் பேசுவதில் அமைதியை, நிதானத்தை கைக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். சரி, இந்த ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் முழுமையான நற்பலன்களை நிறைவாக பெறுவதற்கு மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் காட்சி தரக்கூடிய மந்த்ராலயம் மூல பிருந்தாவனத்திற்கு சென்று ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்ய வேண்டும். இயலாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மிருத்திகா பிருந்தாவனம், எல்லா ஊர்களிலுமே ராகவேந்திரருடைய பிருந்தாவனங்கள், மிருத்திகா பிருந்தாவனங்கள் இருக்கிறது. அங்கு சென்று வழிபாடு நடத்தலாம் வியாழக்கிழமையிலே. அதற்கு அடுத்ததாக
மேஷராசி என்று சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற ராசி, அங்காரகனுக்கு உரிய ராசி, உரிய வீடு என்று சொல்லலாம். எனவே நிச்சயமாக இந்த மேஷராசிக்காரர்கள் பழனிமலைக்கு சென்று முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வழிபட்டால் அவர்கள் வாழ்வு செம்மையாக மாறும் என்று நிச்சயமாக சொல்ல வேண்டும். சரி, ஏதேனும் ஒரு பெருமாள் தலம் சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். வைணவ தலமாக நாங்கள் சென்றால் சேவிக்கலாமா என்று கேட்டால், மேஷராசிக்காரர்கள் சோழிங்கபுரத்தில், சோழசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய சோழிங்கபுரத்தில் வீட்டிருக்கும் நரசிம்ம பெருமாளை சேவித்தால் வாழ்வு பொன்மயமானதாக மாறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே மந்த்ராலய மகான் ராகவேந்திரனுடைய வழிபாடு, பழனிமலை முருகப்பெருமானுடைய வழிபாடு, சோழிங்கபுரம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. எனவே மேஷராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இந்த குரு பயிற்சியை எதிர்நோக்கலாம்.